இப்போ 8 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் 1 கிலோ, அரிசி 1 கிலோ போட்டு ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாத்திரம் வச்சுங்கம்மா. 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 8 பேருக்கு செய்யறதுனால ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா? எண்ணெய் நெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 3 பிரியாணி இலை, ஒரு 4 பீஸ் பட்டை, 3 ஸ்டார் பூ, ஏலக்காய் 3, கிராம்பு 4. இப்போ நான் வந்து 6 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நிறைய கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீட்டு வகையில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ செய்கிறதுனால 6 வெங்காயம் போடுறோமா, ஏன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கணும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டு கலராக நல்லா வதங்கணும். எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ இந்த டைமில் நான் வந்து 3 தக்காளி போடுறேன். அதாவது 6 வெங்காயம் 3 தக்காளி. பிரியாணிக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அதில் பாதி தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அது கூடவே 6 பச்சை மிளகா அப்படியே போடுங்க, கட் பண்ணாதீங்க. பச்சை மிளகா வந்து வெறும் வாசனைக்கு தான்மா, அது வந்து காரம்லாம் இறங்காது. அதனால தான் நம்ம முழுசாக அப்படியே போடுறோம். அதே மாதிரி தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ இந்த டைமில் நான் வந்து 5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானதுமா, அதனால் நீங்கள் வந்து நிறைய கூட சேர்த்துக்குங்க, அது தப்பே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. அதே மாதிரி வாசனை நல்லா கூடுதலாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டார்டிங்கில் போடாதீங்க இஞ்சி பூண்டு, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போடுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விடுங்க. ஒரு 8 பேருக்கு நம்ம செய்கிறோன்னா உங்களுக்கு வந்து எந்த டபரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்குதோ அதில் வச்சு நீங்கள் செய்யலாம். புதினா சேர்த்து வதங்கிச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா வடிகட்டிடுங்க. சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிடுங்க. இந்த புதினா இஞ்சி பூண்டு வாசனைலாம் அது நல்லா சிக்கனில் இறங்கட்டும். சிக்கன் வந்து நல்லா இஞ்சி பூண்டில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வந்து அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடுங்க. நான் வந்து 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன். இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து சிக்கனில் இறங்கணும் மசாலா, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 நிமிஷம் அடுப்பில் மூடி வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, எடுக்கலாம். இப்போ வந்து கிளறி விடுங்க. அந்த 1 நிமிஷம் எதனால் நம்ம மூடி வைக்கிறோன்னா, இந்த மசாலா வந்து கறியில் வந்து நல்லா இறங்கும். அப்படியே சக்கையாக இல்லாமல் கறி வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்து 1 நிமிஷம் மூடி வைக்கிறோம்.